ஆண்டவருடைய நாமம் மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இயேசு சிலுவையில பேசிய 7 வார்த்தைகள். இயேசு கிறிஸ்தானவர் சிலுவையில பேசின 7 வார்த்தைகளில கடைசி வார்த்தை 7வது வார்த்தையாக. ஆல்ரெடி நம்ம 6 வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டோம். இந்த 7வது வார்த்தை, கடைசியான வார்த்தை, 7 வார்த்தைகளிலே கடைசி 7வது வார்த்தை ஒப்புவிப்பல், ஒப்புவித்தல், ஒப்புவித்தார், ஒப்புவித்தல். இவைகள் எதை ஒப்பு கொடுத்தான்? ஏன் அந்த வார்த்தை சொன்னான்? ஆச்சரியமான காரியம். சிலுவையில பேசின 7 வார்த்தைகள் இந்த உலகத்திலேயே அதிசயமான வார்த்தையாகவே காணப்படுகிறது. இயேசு பேசினவைகள் நிறைய வார்த்தைகள் உண்டு. மனிதர்கள் மரண தருவாயில அவர்கள் கடைசி நேரத்துல, மூச்சு விடும் நேரத்துல, ஆத்மாவை விடும் நேரத்துல, மறிக்கும் தருவாயில அவர்கள் பேசுகிற பேச்சு, அவர்கள் ஏதாவது பேசின அந்த வார்த்தை கேட்கலாமா என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும். அவ்வண்ணமாகவே இயேசு கிறிஸ்தானவர் சிலுவிலை உலகத்தின் சகல பாவங்களையும், சர்வலோகத்தின் பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்த பிற்பாடு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, 7வது வார்த்தை. 7 வார்த்தைகளிலே வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமா கூப்பிட்டு சொன்னான். இப்படி சொல்லி ஜீவனை விட்டான். உம்முடைய கரங்களில என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். கமிட்டட். அற்புதமான ஒரு வார்த்தை. ஒப்பு கொடுத்தார். எதை ஒப்பு கொடுத்தா? என் ஆவியமுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆத்மாவுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்? பிதாவாகி தேவனுடைய கரத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார். அற்புதமான ஒரு வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சத்தியபரனாகிய கர்த்தாவே, உம்முடைய கரங்களிலே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறேன். அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்களாகிய நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்த மக்களை உண்மை உள்ள சிருஷ்டி கர்த்தாவாகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவார்கள். சிருஷ்டி கர்த்தர் அவர்தான் நம்ம சிருஷ்டித்தவர். நம்முடைய ஆத்மாவை உண்டு பண்ணினவர் அவர்தான். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பிதாவாகி தேவன் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஆத்துமா. யோபு 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை. என்ன வாசிக்கிறோம் என்றால், யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் யோபு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வாக்கியங்களில, என்னை களிமண்ணை போல உருவாக்கினீர், எனக்கு சதையை தந்தேன், நரம்பை தந்தேன், தோலை தந்தேன், எலும்புகளை உருவாக்கினீர், நரம்புகளை இசைத்தேன், ஜீவனை கொடுத்தேன், தயவை பாராட்டினீர், என்னை பராமரித்து கொண்டிருக்கிறேன். 139ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துல, என்னுடைய எலும்புகளை உருவாக்கினேன், என் தாயின் கருவில் என்னை உருவாக்கினேன், நான் அதிசயமா பிரமிக்கப்படத்தக்கத அதிசயமா உண்டாக்கப்பட்டபடினாலே உம்மா நாங்கள் துதிக்கிறோம், உம்மா நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சிலர் வேதாகமத்தில் தன்னை சிருஷ்டித்தவர் யார் என்று அறிந்து ஆண்டவரை துதித்தார்கள். ஆகவேதான் சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல, சத்தியபரனாகிய கர்த்தாவே என் ஆவி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் செய்து முடித்தார் இயேசு கிறிஸ்தானவர். எல்லாவற்றையும் செய்து முடித்த பிற்பாடு
இந்த ஆத்துமா எங்க போகணும்? யார் உண்டாக்குனது? மரித்த பிற்பாடு எங்கே? இந்த உலகத்துல 70-80 காலங்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மனிதர்கள். ஆண்டவராகிய தேவன் மனிதனுக்கு 120 வருஷங்களை கொடுத்தார். அதுக்கு முன்னதாக நிறைய வருஷங்களை கொடுத்தார். மெத்துசலா 969, ஆதாம் 930, நோவா 950, இப்படி பல வருஷங்களாக விட்ட 1000 வருஷம் கூட அதிகமா வாழ்ந்திருப்பார்கள். ஆனா ஆண்டவர் மனுஷன் தவறு செய்த நிமித்தமாக, தேவனுக்கு சஞ்சலத்தை உண்டாக்க நிமித்தமாக, வருத்தத்தையும் வேதனை உண்டாக்க நிமித்தமாக தேவனுடைய சாபத்தை பெற்ற மனிதன் கடைசி நாட்களில் 120 வருஷத்தை ஆண்டவர் கொடுத்தார். மோசே ஜெபிக்கிறான் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். சாலமோன் சொல்லுகிறார், கர்ப்பத்திலேயே அழிந்து போனால் உயிரோடு இருக்கிற நாயை விட பிண்டத்துல அழிந்து போன, கர்ப்பத்தில் அழிந்து போன பிண்டமே நலம், பிறவாது இருந்தாவே நலம் என்று சொல்லிவிட்டார். எனவே இன்றைக்கு நம்முடைய ஆத்மா கரைப்பட்டு இருக்கிறதா? கலங்கி கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர் விட்டு தூர போனதா? உன் ஆத்மாவில் இருக்கிற பாவ சாபங்கள் கழுவப்பட்டதாய், தூய்மையாக்கப்பட்டதாய், ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாய், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளதா, நேர்மை உள்ளதா, அந்த ஆத்மாவை சுத்தப்படுத்த வேண்டும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் நாம் பாருங்க, வாடகை வண்டி வாங்குறோம், ஒரு சைக்கிள் வாங்குவோம், ஒரு வாடகை வண்டி எடுப்போம். இப்பெல்லாம் வாடகை காரு, பைக்கு, ஸ்கூட்ரு, பஸ்ஸு, எல்லாமே டெம்போ, இவைகள் எல்லாம் வாடகை கொடுக்குறாங்க. அந்நாட்களில் சைக்கிள் மட்டும்தான் தருவாங்க. அவைகள் எல்லாம் நம்ம பத்திரமா கொண்டு போயிட்டு அந்த ஓனர் இடத்துல ஒப்பு கொடுத்துருவோம். என்னங்க பொருளெல்லாம் பார்த்துங்க, நல்லா இருக்கதா அப்படின்னு சொல்லி. அல்லது நம்ம சொந்த பந்தங்கள் அக்கத்து வீடு பக்கத்து வீடாண்ட ஒரு பொருளை வாங்குவோம், சமையல் செய்வதற்கோ யூஸ் பண்றதுக்கோ, ஒரு மம்முட்டியோ, ஒரு கோடாரியோ, ஒரு அருவாவோ, ஒரு கொளுரோ, வயல்வெளி செய்வதற்கு வேண்டிய பொருள்கள், வீட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு பொருள்கள், அல்லது வீட்டை கட்டுவதற்கு வேண்டிய கொத்தனாறு செய்கிற வேலைகள், இவைகள் எல்லாமே நம் இரவலாக வாங்கி வெறுக வெட்டுவதற்கும் கத்தி, கோடாரி, இவைகள் எல்லாம் இரவல் வாங்கி பத்திரமாக உங்க பொருள் நல்லா இருக்குதான்னு கொடுத்து விடுவோம். அவ்வண்ணமாகவே நம்முடைய இந்த சரீரம் மண்ணுக்கு போவோம், நமக்குள்ள இருக்கிற ஆத்மா தேவனிடத்தில் போகும். அந்த ஆத்மா கரைப்படாததாய், சுத்தம் உள்ளதாய், தூய்மை உள்ளதாய், பரிசுத்தம் உள்ளதாய், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டதாய், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதாய், ஆண்டவராகி தேவன் அததான் இந்த உலகத்துல பாவம் செய்யாதவராய், பரிசுத்தம் உள்ளவராய், நீதி உள்ளவராய், நேர்மை உள்ளவராய் வாழ்ந்ததுனால கடைசியில பிதாவின் சித்தத்தை செய்து முடித்த பிற்பாடு, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறேன், பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஒப்பு கொடுக்கிறது பாருங்க. உங்க ஆத்மா இன்றைக்கு மரித்தான், அந்த ஆத்மா ஆண்டவராண்ட போகுமா, நரகம் போகுமா? சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உயர எழும்பு மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இவ்விதமா மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை, அவரை துதி, அவரை ஏற்றுக்கொள், அவரை பின்பற்று, அவரின் சொந்த இரட்சகராக. ஏனென்றால் நம்ம ஆத்மா இரட்சகர் அவர்தான். நம்ம ஆத்மா இரட்சகர் அவர்தான். ஒருவன் இவ்வுலகத்தின் ஆஸ்தி உடையவனாய் இருந்தும், இந்த பூமியில் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டும் தன் ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று ஆண்டவர் சொன்னார். அற்புதமாக மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27-26ஆம் வசனத்துல, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தான் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? மனுஷன் தான் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? உங்க ஜீவன் எப்படிப்பட்டது? உங்கள் ஆத்மா கரைப்படாததாய் இருக்க வேண்டும். உங்கள் ஆத்மா கரைப்படாததாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஆகையினாலே
எனக்கு அருமையானவில்லை, ஸ்தோத்திரம். அற்புதமான ஆண்டவர் இந்த நாளில் தாமே உங்களை யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. சேஷுதமாக ஆவியில் எளிமுழுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இவ்விதமாக நாம் விசுவாசம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்துல சமாதானத்தையும் ஸ்லாகியத்தையும் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. எனவே 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் கடைசியாக ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகதில் தேவ பயத்தோடு பூரணப்படுத்தப்படுவோம். அற்புதமான ஒரு வார்த்தை. இயேசு சிலுவையில பேசின 7 வார்த்தைகளிலே கடைசி வார்த்தை, 7வது வார்த்தை ஒப்புவித்தார். எதை ஒப்புவித்தார் என்றால் தன் ஆத்மாவை சிருஷ்டி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். உங்கள் ஆத்மாவை நீங்கள் மரிக்கும் பொழுது பாதாளத்துக்கு கொண்டு போகக்கூடாது. அன்றைக்கு ஐஸ்வர்யன் மரித்தான், அவன் பாதாளத்துல தள்ளப்பட்டான். அன்றைக்கு லாசரு மரித்தான், தேவதூதர்கள் வந்து அந்த ஆத்மாவை கொண்டு போயிட்டு ஆபிரகாம் மடியில இளைப்பாறுகிற இடத்துல பரிதேசில அற்புதமாக இளைப்பாரி கொண்டு இருக்கிறத பார்க்க. எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு பேசின வார்த்தைகளில் 7 வார்த்தைகளில் கடைசி வார்த்தை, 7வது வார்த்தை ஒப்புவித்தார். எல்லாவற்றையும் செய்து முடித்த பிற்பாடு தன்னுடைய ஆத்மாவை சிருஷ்டிகர்த்த பிதாவாகி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள், உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். நம்முடைய ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் பிதாவாகி தேவன் ஒருவரே. அந்த ஆத்மா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதாய், இயேசுவின் வசனத்தினாலே ஆண்டவராய் தேவன் பரிசுத்தமாக்கப்பட்டதாய், சுத்திகரிக்கப்பட்டதாய், பரிசுத்த ஆவியினால பாதுகாக்கப்படத்தக்கதாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். God bless you all.